வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது 4வது தலமாகும். இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசிமகம், பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 208வது தேவார தலம் ஆகும். சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ளன. சுவாமியின் பாதத்தின் கீழ் தேவதீர்த்தம் உள்ளது. இத்தலம் 1901 அடி உயரம் கொண்டது. இந்த மலையில் ஏற 1200 படிகள் உள்ளன. படியேற முடியாதவர்கள் கோவில் வரை வாகனத்திலும் செல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாகதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பின்பு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த கோவிலில் திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் பொருள். மலையின் பெயரே ஊருக்கு அமைந்து விட்டது. இந்த மலை உருவானதற்கு புராண கதை ஒன்று உள்ளது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இதற்காக ஒரு பந்தயம் கட்டப்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேரு மலையை அழுத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த பந்தயம். இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதிகள் பறந்து சென்று பூமியின் பல இடங்களில் விழுந்தன. அதில் ஒன்று திருச்செங்கோடு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்த போது ஏற்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதால் இப்பெயர் வந்ததாக சொல்வர். இம்மலைக்கு நாககிரி, வாயுமலை என்ற பெயர்களும் உண்டு. சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. இம்மலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிகேசவ பெருமாள், செங்கோட்டு வேலவர் அருள்பாலிக்கின்றனர். இம்மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதம் 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தின் சிலை கோவில் படிக்கட்டு அருகில் உள்ளது. நாகதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்பதோஷம், களத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். நாகத்தின் அருகே அமைந்துள்ள 60 படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டு என்பர். பல வழக்குகள் இந்த படியில் தீர்க்கப்படுகிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளையில் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வழிபடுவார். அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை கண்டுகொள்ள மாட்டார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீ சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள். இதனை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையே சிவனும் இல்லை என கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். இடப்பாகத்தில் தான் இருதயம் இருக்கிறது. மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்கேற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் எனப்பட்டது. அர்த்தநாரி என்றால் இணைந்த வடிவம் என பொருள். இந்த வடிவத்துடன் அவர் பூலோகத்திற்கும் வந்து சில தலங்களில் குடிகொண்டார். அதில் ஒன்றே இந்த திருச்செங்கோடு. இக்கோவிலின் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர். தாயார் பாகம்பிரியால். தலவிருச்சம் இலுப்பை மரம். தீர்த்தம் தேவ தீர்த்தம். புராண பெயர் திருக்கொடிமாட செங்குன்றூர். இப்போது இருக்கும் பெயர் திருச்செங்கோடு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். இக்கோவில் ஈரோட்டில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் நாமக்கலில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செங்கோடு உள்ளது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் இருக்கிறது. அருகிலுள்ள ரயில் நிலையம் ஈரோடு, அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.